திரு ரவீந்திரன் துரைசாமி, நான் உங்களிடமிருந்தே தொடங்கலாம்னு நினைக்கிறேன். தற்போது இருக்கக்கூடிய களத்தை நம்ம ஒப்பிட வேண்டிய தேவை இருக்காது. ஆனால் அதே நேரத்தில் மறைமுகமாக திரைக்கு பின்னால் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சீட் ஷேரிங் உள்ளிட்ட பல்வேறு பேச்சுவார்த்தைகள் எல்லாம் பேச தொடங்கியாச்சு அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஆனால் யாருக்கு வலிமையாக இருக்கிறது, யார் வலிமையாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற கேள்வி இப்போ எழுப்புறதுங்கிறது ரொம்ப டூ ஏர்லியா பார்க்கணுமா? இல்லை, இது சரியான நேரம் தான். ஏன்னா இங்க வெற்றி பெற்ற ஒரு அணி இன்டாக்டா இருக்கிறாங்க. அவங்க ஆர்கனர்ல படுதோல்வி அடைந்து டெபாசிட் இழந்த அணி தான். அந்த அணி மக்களவை தேர்தலில் வெற்றி, உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி, இடைத்தேர்தலில் வெற்றி, சட்டமன்றத்தில் வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்காங்க. அதற்கு பிறகு அந்த அணி நாம திமுக கழக தலைவர் மு கருணாநிதி அவர்களின் பிறந்த நாள் என்றாலும் சரி, இந்தியா கூட்டணி கூட்டம் என்றாலும் சரி, அந்த அணியில் உள்ள கட்சிகள் ஆல்மோஸ்ட் எல்லாருமே எந்த ஒரு முரண்பாடும் இல்லாமல் ஒரு பிளாட்ஃபார்மில் ஒத்த கருத்தில் அவங்க வராங்க. அவங்களோட இது பாசிட்டிவ் இல்லைனாலும் கூட ஆன்டி மோடிங்கிற ஒரு நெகட்டிவ் இதில் அவங்க ஒன்றிணைஞ்சிருக்காங்கிறது தான் உண்மை. அடுத்த கட்டமாக ஆன்டி மோடிங்கிற இதை பிரதானமாக வந்த கமலஹாசன் அவர்களும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் இந்த அணிக்குள்ள அவர் பிரச்சாரம் பண்ணாரு, ஆதரிச்சாரு. அதற்கு பிறகு அவரோட பிறந்த நாளுக்கு மா சுப்பிரமணியம், இன்னொரு அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு ரெண்டு பேரையும் அனுப்பி அவர் முக்கியமானவர் தான், எங்கள் கூட்டணிக்கு ஒர்த்தானவர் தான், அவருக்கு வேல்யூ இருக்குன்னு திமுக கழக தலைமை, தமிழக ஆட்சியாளர்கள் காட்டியிருக்கிறாங்க. இவங்க ஒரு அணியாக நிற்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. அடுத்தபடியாக தோல்வியடைந்த அணியில் தோல்விக்கு காரணம் யார் யாருக்கு என்னங்கிறதுல ஒரு பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுது. அந்த வகையில் பாஜக என்ன கருதுறாங்கன்னா, இது மக்களவை தேர்தல், மோடிக்கு இங்கே ஒரு பெரிய வேல்யூ இருக்குது. வேல்யூ மீன்ஸ் 2014 18% மோடி பிரதமர்னு பல கட்சிகள் நின்னாங்க, நம்ம மறுக்க வரல. தேமுதிக, பாமக எல்லாம் சேர்ந்து மோடியை ஏற்றுக்கொண்ட 18% வாக்காளர்கள், 2019 மோடியை ஏற்றுக்கொண்ட 30% வாக்காளர்கள். அப்போ மோடி பிரதமருங்கிறதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. நீங்க 19 தந்த மாதிரி டேக் இட் ஆர் லீவ் இட்னு 5 சீட்டெல்லாம் தர முடியாது. அண்ணாமலை கட்சியை உள்ளாட்சி தேர்தலில் நான் வளர்த்திருக்கிறேன், கட்சிக்கு உரிய இடங்கள் இரட்டை இலக்கத்தில் வேணுங்கிறத பாஜக கருதுறாங்க. அதுல அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் மோதல். அதிமுக பாஜக மோதல் என்பதே சகோதரர் அக்னீஸ்வரன் வந்தால் அவர் மாறுபடலாம். ஆனால் ஆதாரப்பூர்வமாக நம்ம பார்க்கறது என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி 330 சீட்டு என்டிஏ வரும்னு சொன்னாரு. மோடி 3வது முறை பிரதமராக வருவார்னு சொன்னார். அவர் ஒரு அலையன்ஸை முடிவு பண்ணதுக்கு தான் 6 பேரும் போனாங்க. அந்த இடத்துக்குள்ள அவங்க அண்ணாமலைக்கு டைம் கொடுத்து அவர் என் மக்கள் யாத்திரை போக கட்சி வளர்ந்துருக்கு, மோடி பிரதமருங்கிற பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் தேவைங்கிற இதில் நீங்கள் எங்களுக்கு இரட்டை இலக்கத்தில் தந்தாகணும்னு சொல்லும்போது அதிமுக அதுல பிடிவாதம் இல்ல. அவங்க அது தங்களுக்கு லாபம் இல்லைன்னு நினைக்காங்க. அவங்களையா நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணணும். அவங்க தங்களுக்கு அது இரட்டை இலக்கத்தில் பாஜகவுக்கு சீட்டுங்கிறது தங்களோட பலத்துக்கு அது உகந்ததில்லைன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ இதுல ரெண்டையும் இணைக்க முடியாத ஒரு சூழல் இருக்குது. அப்ப இங்க பார்க்க வேண்டிய இடம் என்னன்னா, இந்த கட்சிகளுக்கு இடையில ஏற்கனவே நின்னவங்கள யார் யார் எந்த பக்கம்ங்கிறது தான் இப்போ திமுக பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி திமுக பிளஸ் அலையன்ஸ் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கா இருக்கிற நேரத்தில் பாஜக என்ன சொல்லுது? அது ஏடிஎம்கே அலையன்ஸ் பிரிஞ்சதுக்கு பிறகும் சரி, முன்னாடியும் சரி, மாநில தலைவர் அண்ணாமலை சொல்லிட்டு வந்த விஷயங்கிறது களம் என்பது டிஎம்கே வெர்சஸ் பிஜேபி தான் இருக்கு அப்படின்னு சொன்னார். ஈவன் அதிமுக சமீபத்தில் பொதுக்குழுல மூத்த தலைவர்கள் பொன்னையன் உள்ளிட்டோர் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கான நேரடி போட்டி, நேரடி எதிரி என்பது திமுக தான், இங்க அரசியல் களம் திமுக வெர்சஸ் அதிமுக தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றாங்க. இது நாடாளுமன்ற தேர்தலில் இந்த வெர்சஸ் அப்படிங்கிறது எடுபடுமா? இல்ல, இந்த தெள்ள தெளிவாகவே திமுக கூட்டணி வெற்றி பெற்ற கூட்டணி. அவர்களிடம் கமலஹாசனும் போய் சேர இருக்கிறார். பட் ஆன்டி கவர்மெண்ட்ங்கிற இதுல கவர்மெண்ட்டுக்கு அரசுக்குள்ள எதிர்ப்புங்கிறது தங்களுக்கு பலன் பெறும்னு அதிமுக கருதுறாங்க. இந்த அரசுக்கு எதிராக எதிர்ப்பு நடவடிக்கைகளையே செட் பண்ணி நடத்துறதே நாங்க தானே, அதனால எங்களுக்கு பலன் தரும்னு பாஜக அதுல கருதுறாங்க. சோ இந்த ஆன்டி கவர்மெண்ட் ஓட்டுங்கிற இதிலே அது அதிமுகவுக்கு மட்டும் உரியதல்ல, பாஜகவுக்கு அதுல பெரிய பங்கு உண்டு. நாங்க தான் இந்த அரசுக்கு எதிரான நடவடிக்கைகள்ல ஈடுபடுறோங்கிறது பாஜகவின் கிளைமா இருக்குது. இந்த இடத்துக்குள்ள இவங்க ரெண்டு பேருக்கு இடையில யாருக்கு என்ன லாபம், என்னென்ன சீட்டு வச்சா எந்தெந்த எண்ணிக்கையில சீட்டு இருந்தா கூட்டணி வைக்க முடியுங்கிறதுல ஒரு முடிவுக்கு வர முடியல. ரெண்டு பேரோட கிளைமையும் இணைக்க முடியல. ஒருத்தர் டாப்ல நிற்கிறார், இன்னொருத்தர் இன்னொருத்தர் உச்சத்துல நிற்கிறார். ரெண்டையும் ஒரு மீன் பிளேஸ் சொல்லுவாங்க, கோல்டன்
நம்பர்னு சொல்லுவாங்க. ரெண்டுக்கு இடையில ஒரு பொருத்தமான எண்ணுக்குள்ள ரெண்டு பேரையும் ஒன்றிணைக்க முடியாததான் அண்ணாமலை தன்னை பெரிய கட்சியாட்டும், எடப்பாடி பாஜகவுக்கெல்லாம் 4-5 சீட்டு போதாதாங்கிற எண்ணத்துக்குள்ளேயும் இருக்கிறதா இவங்களுக்குள்ள ரெண்டு அணியாக பிரிய வேண்டிய சூழல் இருக்கு. முதற்கட்ட பார்வையா எடுத்துக்கிறேன் திரு சையத் ஹபீஸ். இங்க திமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு. அது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கடந்த தேர்தல்களில் இருந்த அந்த கூட்டணி அப்படியே தொடருது. இந்தியா கூட்டணியோடு இப்போ இணைந்து செயல்படுறீங்க. மக்களவை தேர்தலை பொறுத்த வரைக்கும் சீட் ஷேரிங் உள்ளிட்ட எல்லா விவகாரங்களையும் தேசிய அளவில் முடிவெடுக்க வேண்டிய ஒரு சூழலா இருக்கு. இங்க கூட்டணி பிளவு ஏற்பட்ட போது, அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து அதிமுக வெளிவந்த போது நிறைய கட்சிகள் திமுக கூட்டணியிலிருந்து அதிமுகவுக்கு போயிருவாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டது. இன்னும் உறுதி செய்யப்பட்ட பிறகாக வரையும் நடக்கலாம். ஏன் அவசரப்படுறீங்க, வெயிட் பண்ணுங்கிற அளவுக்கு இருக்கு. அப்படியான சூழல் இருக்கா? நிச்சயமா அப்படிப்பட்ட ஒரு சூழல் கிடையாது. அதுக்கான பதில் அண்ணன் ரவீந்திர துரைசாமி அண்ணன் சொன்னதுலயே இருக்கு. அதாவது அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இந்த கூட்டணி பிளவுன்றது கொள்கை ரீதியாகவா, இல்ல பாலிசி ரீதியாகவா, இல்ல பிரின்சிபல் ரீதியாகவா, இல்ல சில திட்டங்களின் அடிப்படையிலையா அப்படின்றது இன்னுமுமே வெளிப்படையா ரெண்டு பேரும் பேசிக்கல. இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய அதிமுக அதிகாரப்பூர்வமா சொன்ன வரைக்கும் அவர்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது தொண்டர்கள் எடுத்த முடிவு. தலைவர்களை எல்லாம் வந்து எதுக்காக தொண்டர்கள் எடுத்தாங்க? பாஜக கொண்டு வரக்கூடிய இந்த தமிழ்நாட்டுக்கு எதிரான ஸ்டாண்டு, கவர்னர் பண்ற வேலையை பாஜக கண்டிக்காதது, தொடர்ந்து நிதி பகிர்வுல தமிழ்நாடு வந்து வஞ்சிக்கப்படுறது, அல்ல அவங்க கொண்டு வரக்கூடிய பெரும்பான்மை வாதம், இதெல்லாம் பிடிக்கலன்றதுக்காக நாங்க கூட்டணியில விட்டு வெளியே வரோன்ற ஏதாவது ஒண்ணு சொன்னாங்களா? இல்ல வெளியே வந்துட்டு ஆமா சிஏஏ என்ஆர்சி வந்து சிறுபான்மை சமூகத்துக்கு எதிரானதுதான், பாஜக செய்தது மிகப்பெரிய தவறு, அதை வந்து நாங்க இப்ப வருத்தம் தெரிவிச்சுக்கிறோன்ற மாதிரி ஏதாவது சொன்னாங்களா? அப்ப கொள்கை ரீதியாக பாஜகவுக்கு இவருக்கு முரண் கிடையாது. இன்னைக்கு இவர் சொன்ன மாதிரி இவங்க நம்பர்ஸோட நிக்கிறாங்க. நீ பெரிய கட்சியா நான் பெரிய கட்சியான்ற பஞ்சாயத்துல அதிமுகவும் பாஜகவும் விலகி நிக்குது. ஆனா இங்க நமக்கு அப்படி கிடையாது. இந்தியா கூட்டணியை பொறுத்தவரையில ஒரு நரேட்டிவ் இருக்குது. நம்ம எதுக்காக இந்த கூட்டணியை அமைச்சிருக்கோம், களத்தை அமைச்சிருக்கோன்றதுக்கு எல்லாருக்குமே ஒரு ரீசன் இருக்குது. சமீபத்தில் நடந்த இந்த பாராளுமன்றத்தில் 140 பேர் சஸ்பெண்ட் விவகாரம் எடுத்துக்கோங்க. இதை விட ஒரு பெரிய ஜனநாயக படுகொலை இந்தியாவில் நடந்தது கிடையாது. வெறும் ஒரு காரணத்தை சொல்லி வெளியேற்றிட்டு இந்தியாவுடைய அடிப்படை கட்டமைப்பை மாற்றக்கூடிய கிரிமினல் சட்டங்களை மாத்துறீங்க. அதுல எதிர்கட்சி பெரும்பான்மை இல்ல, பெரும்பான்மையான எதிர்கட்சி உறுப்பினர்களை வெளியேற்றிட்டு பண்றீங்க. அப்ப இன்னைக்கு ப. சிதம்பரம் சொல்றாரு இந்த புது கிரிமினல் சட்டம் ஏழைகளுக்கு எதிரானது. இதை பத்தி விவாதமே நடத்த முடியல. உச்ச நீதிமன்றம் சொல்லுது இங்க நீங்க நியமிக்கக்கூடிய தேர்தல் ஆணையர்கள் விவகாரத்துல ஒரு வெளிப்படைத்தன்மை வேணும், நேர்மை வேணும். அதுக்கு பிரதமர், எதிர்கட்சி தலைவர், உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அப்படின்னு ஒரு வரையறையை கொடுத்த பிறகு அந்த சட்டத்தை மாத்துறாங்க. அப்ப இந்த மாதிரி இந்தியாவுக்கு ஜனநாயக ஆபத்து இருக்கிறது அப்படின்ற ஒரு நேர்கோட்ல இந்தியா கூட்டணி அமைஞ்சிருக்குது, வலுவா இருக்குது. ஆனா இப்படிப்பட்ட ஒரு காரணம் அதிமுக வெளியே பாஜக வெளியே வந்ததுக்கு இதுவரையும் தெளிவா சொல்லல. நான் இந்தியா கூட்டணி தொடர்பான சில கேள்விகள் இருக்கு. பிரதமர், உள்துறை அமைச்சர் உள்ளிட்டோர்லாம் விமர்சனம் வச்சிருக்காங்க. நம்ம அடுத்தடுத்த சுற்றுகள்ல பேசலாம். ரவீந்திரன் துரைசாமியினுடைய அந்த முதற்கட்ட பார்வையிலிருந்து என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ இந்தியா கூட்டணி அப்படின்னும் போது தேசிய அளவிலான ஒரு சீட் ஷேரிங் அப்படிங்கிறது மக்களவை தேர்தலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கும். அப்படியான சூழலில் அதிமுகவும் பாஜகவும் இங்க தேர்தலில் கையில் எடுக்க போவது அப்படிங்கிறது ஆன்டி இன்கம்பன்சி, அரசுக்கு எதிரான ஒரு அதிருப்தி மனநிலை அப்படிங்கிறது. இந்த 2.5 ஆண்டு கால இந்த திமுக நடவடிக்கைகளை அவர்களை கையில் எடுக்க போறாங்க. அப்படியான சூழல்ல கூட்டணியினுடைய உறுதித்தன்மை அப்படிங்கிறது உங்களுக்கான வெற்றி வாய்ப்பை உறுதி செய்யும் இல்ல? அதாவது ஃபர்ஸ்ட் இவங்க 2.5 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சின்றதே களத்துல மக்கள் கிட்ட இல்ல. அதாவது மழை வெள்ளத்துல அவர்களுடைய ஆதங்கத்தை கொட்டுறது, ஒரு இயற்கை பேரிடர், அந்த ட்ராமான்னு சொல்லுவாங்க, அந்த ட்ராமால இருந்து வெளியே வர எல்லா விக்டிம்ஸும் ஃபர்ஸ்ட் ஆதங்கத்தை தான் கொட்டுவாங்க. இப்ப இந்த ஆதங்கம் கடந்த காலங்களில் ஒரு பேரிடர் வரும்போது ஆட்சியாளர்கள் இல்ல அது ஆதங்கம் இருந்துச்சு. ஆனா அதுக்கு அப்புறம் அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள், அவர்களுக்கு நிவாரண வசதிகளை ஏற்படுத்தி தருவது, அதுக்கு பின்னாடி அரசுடைய அணுகுமுறை என்பது அந்த ஆதங்கத்தை, அந்த கோவத்தை தணிக்கும். அந்த வேலையை திமுக செஞ்சுக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து இவங்க இல்லாத ஆன்டி இன்கம்பன்சின்ற ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க. அதுக்கும் இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கும் சம்பந்தம் கிடையாது. இங்க வெரி டிஸ்டிங்டிவாவே மக்கள் ஓட்டு போடுவாங்க. மாநில தேர்தல் வேற, ஒன்றிய தேர்தல் வேற. இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கான உரிமைகள், பல பிராந்திய பிரச்சனைகள், கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக தொடர்ந்து இந்த ஒன்றிய அரசும் ஒன்றிய அரசால் நியமிக்கப்படக்கூடிய ஆளுநர்களும் வைக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு எதிராக ஒரு வலுவான ஒரு அரசியல் கூட்டணி வேண்டும் அப்படின்றது தான் இங்க இருக்கக்கூடிய நிலைப்பாடு. அப்ப அதனாலதான் இந்த கூட்டணி பல சமரசங்கள் தேசிய அளவில் நடந்திருக்கு. இப்ப சமரசமற்ற கூட்டணின்னு சொல்லல. இப்ப இந்த கூட்டணிக்கு பல முரண்களோடு
சேர்ந்திருக்காங்க, காமன் மினிமம் ப்ரோக்ராமோட சேர்ந்திருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில நம்ம இன்டாக்டா இருக்கக்கூடிய கூட்டணி 2016க்கு பிறகு நடந்த எல்லா தேர்தலையும் இந்த கூட்டணி அப்படியே தான் இருக்கு. அந்த கூட்டணியில எந்த சலசலப்பும் வரல. சலசலப்பு இல்ல, அதுல மாற்று கருத்து இல்ல. இப்ப யார் வருவாங்க, அதனால் யார் போவாங்க அப்படிங்கிற கேள்விகள் எழுகிற போது அந்த சலசலப்பு வருமா? இல்ல அந்த முயற்சியை எடப்பாடி பழனிசாமி எடுத்தார். நான் கூட்டணியை விட்டு வெளியே வந்துட்டேன், நான் பாஜகவுக்கு எதிரானவன் ஒரு அறிக்கை விட்ட உடனே பல பேர் எடப்பாடி பழனிசாமியை நோக்கி வருவாங்க, அவர் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமா பார்ப்பாங்க அப்படின்னு அவர் போட்ட ஒரு தப்பான கணக்கு. ஆனா வெறும் வாய்ஜாலங்களாலோ வெறும் வார்த்தைகளாலோ நீங்கள் நடைமுறைப்படுத்தாமல் ஒரு பாஜக எதிர்ப்ப வெறும் வார்த்தையால எடப்பாடி பழனிசாமி மட்டும் அறிக்கையின் மூலமாக கட்டமைக்கிறாரு. இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கான பிரச்சனை பொருளாதாரம் வரல, நிதி கொடுங்க, பேரிடர் நிதி கொடுங்க அப்படின்றதுல நீங்க மிகப்பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நிர்மலா சீதாராமன் அவருக்கு கொடுத்தாங்க. தமிழ்நாட்டு மக்கள் கொந்தளிச்சாங்க. அப்பவும் கூட நீங்க மாநில அரசு நோக்கி தான் அரசியல் செய்றீங்களே தவிர ஒன்றிய அரசு தன்னுடைய கடமையை குஜராத்துக்கு 2வது நாள் நேஷனல் டிசாஸ்டர் ஃபண்ட்ல இருந்து தேசிய பேரிடர் நிதியில இருந்து 1000 கோடி கொடுக்க முடிஞ்சது. அந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு ஒரு 200 கோடி ஒரு 300 கோடி கொடுக்க முடியல, ஏன் கொடுக்கலன்ற கேள்வியை பாஜகவை நோக்கி கேட்காம நான் பாஜகவுக்கு எதிரான ஒரு கூட்டணியை அமைப்பேன் அப்படின்னு சொல்றத தமிழ்நாட்டுல பொதுக்குழுல பேசும்போது அதற்கான விளக்கத்தை சொல்றாரு. மாநிலங்கள அவங்க மாற்றாந்த எந்த கட்சி வந்தாலும் மாற்றாந்த மனப்பான்மையோட தான் நடக்கிறாங்க. இதுதான் பாஜகவுடைய ஸ்டாண்ட நியாயப்படுத்துற வேலை. காங்கிரஸ் இருந்தாலும் இதான் செய்யும்னா இன்னைக்கு பிரச்சனை என்ன? இன்னைக்கு ஆட்சியாளர்கள் கிட்ட கேட்டு வாங்குறது. நான் எக்ஸாம்பிளோட சொல்றேன், யாரா இருந்தாலும் கொடுக்கல, அப்புறம் எப்படி மோடி குஜராத்துக்கு கொடுத்தாரு 2020ல? அந்த உதாரணத்தை பார்த்து கேட்கிறேன். அப்படி கொடுக்க முடிஞ்ச ஒன்றிய அரசால தமிழ்நாட்டுக்கு கொடுக்க முடியலையேன்னு கேட்க முடியல.